காலை மேலே இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறவே இருந்துச்சு. இந்த டைம் வேறு மாதிரி. நாங்கள் போன ராமேஸ்வரம் டூரு என்னால் சத்தியமாக மறக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. இவ்வளோ நாள் அது மாதிரி சித்திராவை பட்டு எனக்குமே நான் அனுபவிச்சதில்லை. இப்படிமா எனக்கு நடக்கணும். ஒரு சின்ன விஷயம், உயரம் தெரியாம நான் நடந்தது எனக்கு எவ்வளவு வினையா கொண்டு போய் விட்டுச்சு தெரியுமா? ராமேஸ்வரத்தில் நான் என்ன சித்திரவதைப்பட்டோம்னா, கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எல்லா தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு தான் எங்களோட பிளான். இவங்க என்ன பண்ணாங்க, கூட வந்தவங்க அவசரப்பட்டு கோயில்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஸ்போனு எல்லாமே வெளியில் வச்சுட்டு போயிட்டோம். கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கூட எடுக்க முடியல. கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துடலான்னு. ஏன்னா நாங்கள் லைனில் நின்று பாதி தூரம் வந்துட்டோம். கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்குது, ரொம்ப நேரம் கீழே நின்று பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பிக்கலான்னு திரும்பணும். சரி சுத்திக்கிட்டு போகணுமேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு 2 அடி உயரம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு குதிக்கலாமான்னு பார்த்தேன். அப்பதான் கூட இருக்கிறீங்க இப்ப என்ன பாத்துருக்கீங்க, குதிச்சு போலாங்க அப்படின்னாங்க. நான் 2 அடி உயரம் தான் எட்டி குதிச்சேன். அப்புறம் தான் தெரியுது அது 5 அடி உயரம்னு. காக்கா மாதிரி சத்துன்னு போய் விழுந்தேன். காலு பெசகிச்சு. படுக்கத்தான். எல்லாரும் ராமேஸ்வரத்துல கடல்ல குளிச்சு கருப்பு கழிச்சுட்டு போலான்னு தான் வருவாங்க. நான் மட்டும் சித்திரவதைக்கு என்னை கழிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கடந்து போச்சு எனக்கு. தெரியுது இதுதான் பீச்சு. தனுஷ்கோடியில் இருக்கிற அழகு. நம்ம தனுஷ்கோடி இருக்கோம். பார்த்துப்பா உள்ள போகாதீங்க, ரொம்ப வாரமாக போகாதீங்க. அந்த எண்டல் வந்து இருக்குது, அந்த எண்டு இருக்குதுல்ல, அப்பா அதான் ராமர் போல அங்க இருந்து இருக்குது நேரா. எங்கடா வர்றது இப்போ நடக்க முடியல. போலாமா? இந்த பிள்ளை வேற வந்து பிள்ளை தூக்கி போலாம். என்னால் முடியல, நடக்க முடியல. பிள்ளை தூக்க போலாம். அது தூங்கலதா பாருதா. அழகு அழகு டேய் வா, அங்கே போலாம் வா. நம்ம அந்த எண்டுக்கு போலாம் வா. தனுஷ்கோடியில என்னால எந்திரிச்சு கூட கடல்ல கூட போய் பார்க்க முடியல. என் பொண்ணு கூப்பிட்டே இருந்துச்சு, வாப்பா வாப்பான்னு. என்னால நபர கூட முடியல. ஏன்னா கால் வீங்கி வேலை படுத்துட்டு கிடந்தேன். இப்படி ஆகி போச்சு அந்த டூர். என்னோட குட்டி பொண்ணுக்கு நிறைய இடத்துல சுத்தி காட்டணும்னு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் என் கால் அடிபட்டதுனால எங்கேயும் போக முடியாம போயிடுச்சு. செலவு போகணும், இங்கே போகணும். வண்டி அங்கே கொண்டு போய் விட்டு வண்டி போகணும். அவளுக்கு தூரத்தில் அங்கே போகலாம். இல்லை வந்தா இன்னொரு இடத்துல இந்த எல்லாம் தொலை
கரெக்டாக மேலே அடிக்க போதா மறுபடியும் உங்களை? எப்படி நீ உடுமை நிற்கிறாங்க